ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே எத்கட்டாட்சைக லக்ஷானாம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆங்காங்கு பகவானுடையதான திருநாமத்தினுடையதான மகிமைகளை சொல்லிட்டு வர்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியாதாக்களாகிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையோ, சுவாமி மணவாள மாமுனிகள், சுவாமி நம்பிள்ளை, நஞ்சியர், பராசரவட்டர் போன்றவெல்லாம் ஆங்காங்கு என்னென்ன நாமத்தினுடையதான பிரபாவத்தை சொல்லியிருக்காளோ அதை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதில் முன்னாடி திருமாலை அனுபவித்தோம். இப்போ அடுத்தது பெருமாள் திருமொழி ஆகிய குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததான பெருமாள் திருமொழியில் 2ஆம் பதிகம் 2வது பத்து, அதுலேருந்து நம்ம இப்போ எடுத்து அனுபவிக்கிறோம். இந்த 2ஆம் பத்தில் முதல் 10 பாசுரத்தில் ஸ்ரீரங்கத்தில் போய் எப்போ சேருவேன், அங்கே ரங்கநாதனை எப்போ சேவிப்பேன் அப்படின்லாம் அனுபவித்தது போக, இப்போ அடுத்து 2ஆம் பத்தில் பாகவத சேஷத்துவத்தை காட்டார். ஸ்ரீரங்கம் போதனுடைய நோக்கம் பெருமாளை அனுபவிக்கிறது இல்லை, அங்கே இருந்துட்டு பகவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி ஆடி பாடி ரங்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவார்க்காலே அவள் கோஷ்டியில் போய் சேரணும், அவள் பாத தூளியில் உருண்டு பரளணும், அவளுடையதான பாத தூளியெல்லாம் எடுத்து தலையில் போட்டுக்கணும். அவள் அழுத கண்ணீர் மழை சோர அவள் கண்ணீர் விட்டுண்டே ஆனந்த பாஷ்பம் விட அதுவும் மணலும் கலந்துருத்தலாம், அது ஒரு சேராயிடும். அந்த சேரை எடுத்து என் தலையில் எப்போ நான் அணிஞ்சிப்பேன் போன்றவைகள்லாம் இங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாளுடையதான பெருமையும் அவளுடைய பாத தூளி எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னும், இதை கங்கைன்னு போகிறதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. கோடி கங்கைக்கு சமம் ஒரு பாகவதாளுடைய பாத தீர்த்தம், பாத தூளி அப்படிலாம் எடுத்து விஸ்தாரமாக சொல்லிட்டு போகிறதான பதிகம் இதில். அதில் முதல்ல ஆரம்பிக்கச்சவே முதல் பாசுரத்தையே தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்வனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டம் மேவி அலந்தழைத்து அயர்வெய்தும் மெய் அடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. கோஷ்டியான பாகவதாலாம் சேர்ந்துட்டு, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவாலாம் சேர்ந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் பஜனை பண்ணுவா, அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. இங்கே ஆட்டம் மேவி அலந்து அழைத்து அப்படின்றதுனாலே அழைக்கிறதுனா பகவானுடைய நாமங்களை சொல்லி அழைக்கிறது, அது சொல்கிறாருங்க. அப்படி நாமங்களை சொல்லி சொல்லி அழைத்து யார் யாரெல்லாம் அயர்வெய்தும் அப்படி கொஞ்ச நாள் நிறுத்திக்கிறா, திருப்பி பார்த்தா இறஞ்சி பஜனை ஆரம்பிச்சிட்றா, நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்றா. அப்படிப்பட்ட மெய்யடியார்கள் அப்படின்னா உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள். அவளுடையதான 1-2 பாகவதாவை பார்த்தா போருமா, கண் படைச்ச பிரயோஜனம்னா ஈட்டம் கண்டிடக்கூடுமேல்னு சொல்கிறார். பெரிய ஒரு கோஷ்டியே வேணும். ஏன்னா பேராளம் பேரோதும் பெரியீர் அப்படின்னு கூப்பிடுறதுனாலேயே யாரோ 1-2 பேர் இல்லை. இங்கே சொல்லச்சேவும் கூட்டம் அப்படியே பெருங்கூட்டமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தொண்டீர் எல்லீரும் வாரீர் அப்படின்னு கூப்பிட்றதுனாலையும், வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னும், வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் அப்படின்னும், இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் ஆங்காங்க சொல்கிறதுனால இவாளுக்கு ஏதோ 1-2 பேர் பாகவதால் ஸ்ரீ வைஷ்ணவாவை பார்த்தா போகிறல, பெருங்கூட்டமனுமா ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆடி பாடி இப்படி இருக்கக்கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு கோஷ்டி வேணும்டார். பொதுவாக இது பூர்வாச்சாரிகள் வியாக்கியானங்களில் என்னென்ன இருக்கோ அதையும் சொல்ல போகிறோம். இதனால் இதுக்கு பதவுரை எழுதினதான சுவாமி புத்தூரகிரகாரம் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் கூட அந்த பதவுரை சொல்லச்சவே சொல்கிறார், அழைத்து அப்படிங்கிற இடத்துல வாய் படைத்த பிரயோஜனம் பெற பகவன் நாமங்களை சொல்லி அப்படின்னு அர்த்தம் அருளி செய்கிறார் புத்தூர் சுவாமி. இந்த இடத்துக்கு ஆட்டம் மேவி அலந்து அழைத்து அலமாந்து காரியபாடரை கூப்பிட்டு அப்படின்னா மெய்மறந்து போயிட்டா, மெய்மறந்து போய் இறஞ்சி ரங்கா ரங்கநாதா நாராயணா வாசுதேவா அப்படின்னு கூப்பிட்டு பகவானுடைய திருநாமங்களை கூப்பிடக்கூடியதான அப்படி இருக்கக்கூடிய பாகவதாளுடையதான ஈட்டம், கூட்டம், ஈட்டம்னா கூட்டம், கோஷ்டி. அப்படிப்பட்ட கோஷ்டி அது கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே, கண்ணு படைச்ச பிரயோஜனம் இப்படிப்பட்டதான பாகவதால சேவிக்கிறது தான் அப்படிங்கிறார். ஏன்னா கண்ணு படித்த பிரயோஜனம் என்னன்னு பாகவத புராணத்திலையும் அம்பரீஷ உபாக்கியானத்தை சொல்லிட்டு வச்சவே, கண்ணு படைத்த பிரயோஜனம் முகுந்த லிங்காலய தரிசனே திருசௌ அப்படிங்கிறார். முகுந்தன்னா ஸ்ரீமன் நாராயணன்,
அவனுடையதான லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். யார் பகவானுக்கு அடையாளம்னா அர்ச்சாவதாரம்னு அர்த்தம் எடுத்துட்டுருவா. ஆனால் இங்கே அர்ச்சாவதாரத்தை சொல்ல முகுந்த லிங்காலய அப்படின்னா யாருடானா பாகவதாள். பகவானுக்கு என்ன இவா ஹிருதயத்தில் தானே பகவான் கோவில் கொண்டிருக்கான். மாசற்றார் மனத்துளானை அப்படின்னும் வேங்கடத்தானேலும் கலிகன்றி உள்ளத்தின் உளன்கண்டாய் சாழலே அப்படின்லாம் பல இடங்களில் சொல்கிறதுனால வெள்ளத்தரவில் அங்கே பகவான் படுத்துட்டு இருக்கான் இல்லையா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு ஆண்டாளும் சொல்கிறா. சுவாமி பெரியாழ்வார் சொல்கிறார், தடவரைவாய் மிளிர்ந்துமென்னும் தவள நெடுங்கொடி போல் சுடரொளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றுமென் சோதி நம்பி அப்படின்னும் பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி அறவத்தமிழினோடும் அழகிய பாற்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்லாம் எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கு ஆழ்வார்கள் பாசுரத்தில். அப்படி ஹிருதயத்தில் பகவான் கோவில் கொண்டிருக்கா இல்லையா. அதனால அப்பேற்பட்டதான பகவானுடைய நாமன் சொல்கிறவாளுடைய ஹிருதயத்தில் தான் பகவான் பேரேன்னு இருக்கிறதுனால அந்த பாகவதால் தான் பகவானுக்கு அடையாளம். ஆலயம்னு வேற சொல்றார், முகுந்த லிங்காலய அப்படிங்கிறதுனால யாரோட ஆலயம்னா மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அப்படின்னும் மனத்தினால் சிந்திக்கன்னு ஆண்டாளும் சொல்றதுனாலையும் ஆழ்வார்கள் பெரியாழ்வார் போன்றவா சொல்றதுனால இவா ஹிருதயமே இவாளே ஒரு கோவில் நடமாடும் கோவிலா இருக்கா. அப்போ இதுதான் முகுந்த லிங்க ஆலய தரிசனே திருசௌ. கண்ணு படைச்ச பிரயோஜனம். இப்படி பாகவதாளுடைய ஈட்டம், அதாவது பெருங்கூட்டம் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய கூட்டத்தை கண்ணால பார்க்கறதாம் கண் படைச்ச பிரயோஜனம் அப்படின்னு சொல்றதுனால அப்படிப்பட்டதான நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதாளுடைய கோஷ்டி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத முதல் பாட்டில் சொல்றார். ரெண்டாவது பாசுரத்தில் தோடுலா மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் சுடர் வாளியால் நீடுமாமரம் செற்றதும் நிறைமைத்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆடனாம்பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே அப்படின்ற இந்த பாசுரம் ரெண்டாவது பாசுரம். இந்த ரெண்டாவது பாசுரத்தில் சொல்லிட்டு வரார், ஆடிப்பாடி அதாவது பகவானுடைய ஒவ்வொரு லீலைகளையோ அவனுடையதான சரித்திரத்தையோ அவனுடைய கல்யாண குணங்களையோ நினைச்சுண்டு ஆடிப்பாடி. அப்போ அடிப்படை கதாசிரவணம், நிறைய உபன்யாசங்களோ அல்லது காலக்ஷேபமோ கேட்டு 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 உரு ஏறி அதில் மூழ்கி போய் அந்த ஆனந்தத்தினால அதனால ஆனந்த பிரகர்ஷத்தினால இருந்த இடத்துல நிற்க விடாதபடிக்கு ஆடியும் பாடியும் கூத்தாடுறது போல ஆடக்கூடிய பாகவதர்கள் பிரீதி பிரகர்ஷத்தாலே இருக்க மாட்டாதே ஆடி பாடி அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளைங்க. இருந்த இடத்துல இருக்க முடியல பிரீத்தி பிரகர்ஷத்தினால. ஏன்னா கதையை கேட்டாச்சு, நாமத்தை சொல்லியாச்சு, அதனால பிரீத்தி அதிகமான பிரேம பகவான் கிட்ட ஏற்பட்டு அது அப்படியே பொங்கி வழியறதான். ஹிருதயத்தில் இருக்கிற பிரேம பொங்கி வழியறதுனால இருந்த இடத்துல இருக்க முடியாதபடி ஆடி பாடி நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறதும் ஆடுறதுமாக இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அரங்கவோ என்றழைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு சொல்றார். பெருமாள் திருநாமத்தை சொல்லி ஆற்ற மாட்டாதே கூப்பிடும் அப்படின்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையே வியாக்கியானத்தை சொல்றார். பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணி இந்த இடத்துல தோடுலா மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் சுடர் வாளியால் நீடு மாமரம் செற்றதும் நிறைமேய்த்ததும் இத்தனை லீலைகளையும் பண்ணாலே ராமாவதார கிருஷ்ணாவதாரத்திலாம் பகவான் பண்ணதெல்லாம் யாருடானா நம்ம ரங்கநாதர் தான். அரங்கன் தான் இப்போ ஏற்பட்ட அவதாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறதால அந்த ரங்கநாதனுடைய நாமத்தை அரங்கவோ ஓ ரங்கா அப்படின்னு இறைஞ்சி பாடுவாளாம். பெருமாள் திருநாமத்தை சொல்லி ஆற்ற மாட்டாதே கூப்பிடும். வெறுமனே அவனுடைய வைபவங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தா போறல இறைஞ்சி கூப்பாடு போட்டு நாமத்தை சொல்றாளாம். அப்பேற்பட்ட தொண்டர் அடி பொடி ஆட நாம் பெரில் அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய பாத தூளி கடக்கும் இல்லையா. இந்த ரங்கவிலாச மண்டபத்தில் அவள்லாம் பஜனை கூத்தாடுவாளாம். அந்த காலத்தில் அப்படி ஒரு பஜனை பண்ணுவாளாம். நாமத்தை இறைஞ்சி பாடுறதும் ஆடுதுமா. நாமத்தை சொல்றது இல்லை, ஆடி பாடிங்கிறதுனால இறைஞ்சி பாடுவா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவா, தாள மேளங்களோட அப்படி ஆடி பாடுறவாளான பாகவதாள்லாம் அப்படி ஆடி பாடி முடிச்சுட்டு அவள்லாம் கிளம்பினாளானா அந்த ரங்கவிலாச மண்டபம் பூரா பாகவதாளுடைய பாத தூளியா இருக்கும். அதில் உருண்டு பெறறதுக்கே அதுதான் தொண்டர் அடி பொடி பாகவதாளுடைய பாத தூளி. அதில் குடைந்து ஆடுறது, அதில் நீராடுறதுன்னா இல்லை முழுகிறதுனா என்ன அர்த்தம்னா உருண்டு பரல்றது. அப்படி தொண்டர் அடிப்படி ஆட நாம் பெரில் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் கங்கை நீர் குடைந்து ஆடும் வேட்கை என்னாவதே அப்படிங்கிறார். பகவத்குண வித்தரான ஸ்ரீ வைஷ்ணவருடைய பாதரேணுக்களிலே அவகாகிக்க பெரில் எப்போதும் ஒக்க பகவத் சம்பந்தமுடையராகையாலே தீர்த்த பூதரான ஸ்ரீ வைஷ்ணவருடைய பாதரேணுக்களிலே அவகாகிக்க பெரில். அந்த பாகவதால் எப்பேற்பட்டவனா அவளாம் தீர்த்த பூதர்கள்ன்றார். அவளே பெரிய தீர்த்தம், தீர்த்தகரராமின் திரிந்துன்றார் நூறு ஆழ்வார். இப்படி அவளே தீர்த்தம் தான் நடமாடும் ச கயா
சச்ச புஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம் அப்படின்லாம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதுனால ரிஷிகளே யார் வாயில ஹரி ஹரின்னு நாமம் வருதோ அவளே கயை, அவளே கங்கை, அவளே சேது, அவளே புஷ்கரம் அப்படின்லாம் பலவிதமாக சொல்றதுனால சகல தீர்த்தங்களும் அவளே தான், நடமாடும் தீர்த்தங்களாக இருக்கிறதுனால அப்படி எப்போது முக்க பகவத் சம்பந்தம் உடையராகையாலே தீர்த்த பூதரான அவளே தீர்த்த பூதர்கள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய பாத ரேணுக்களிலே அவகாகிக்க பெறில் அதில் உருண்டு பெறல்ற பாக்கியம் கிடைச்சா கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது. இது என்ன பிராந்தி இது? கங்கைக்கு போகணும் ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா அது காதாச்சிக்க சம்பந்தமேயாய் பல சிக்கு தலைகளிலே புக்கு உபகதிப்பட்ட கங்கை ஆடினால் என்ன பிரயோஜனம் உண்டு? நலந்திகள் சடையான் இத்தியாதி பொதுவான திரேகை அது அப்படிங்கிறார். காதாச்சித்கமா ஏதோ ஒரு தரம் பகவானுடைய பாத சம்பந்தம் பட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு தரம் பகவத் பாத சம்பந்தம். இப்போ என்ன திருவிக்கிரமாவதாரத்தில் இவர் உலகளந்த பெருமாளா ஒரு திருவடிய வாமபாதமாகிய இடது கால நீட்டினார் ஆகாசத்தில். அப்போ பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மா தன்னுடைய குண்டிகையாகிய கமண்டலில் இருக்கிற அனுஷ்டானத்தை வச்சுக்கிற தீர்த்தத்தால் பாத பூஜை பண்ண, அது ஒரே ஒரு தரம் தான் பாத பூஜை பண்ணார். அந்த பகவானுடைய இடது கால் கட்டவருடைய நகத்தில் பட்டு வெளில வந்த ஜலம் தான் அது. அதுவே இவ்வளவு பரம பவித்திர கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடகிற்கும் கங்கையின் கரைமேல் கைத்தொழ நின்ற கண்டம் என்னும் கடினகரேன்னு பெரியாழ்வார் சொல்றார். கங்கை கங்கை என்ற வாசகமே அந்த நாமமே போருன்றார். பகவன் நாமத்தினுடைய பெருமை இருக்கட்டும், பகவானுடைய பாத தீர்த்தத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத சொல்றார் கங்கா மகாத்மியத்தை. அப்பேற்பட்ட பகவானுடைய ஒரு தரம் பட்டு வந்ததான ஜலம், அதனால காதாச்சித்கமாக அப்படின்ட்டார். சம்பந்தமே ஆய் ஒரு தரம் தான் பகவானுடையதான திருவடியில பட்டு வந்தது கங்கை. அதுக்கு மேல என்னன்னா பல சிக்கு தலைகளில் என்ன பல ஜடைகள் உடையவர் சிவபெருமான். அந்த சிவனுடையதான ஜடாபாரங்கள்ல புகுந்து வெளியில வரவளா இருக்கிறதுனால அது உபகதிப்பட்ட கங்கை ஆடினால் என்ன பிரயோஜனம் உண்டுன்னு கேட்டுவிட்டார். அந்த கங்கை ஏதோ ஒரு தரம் தானப்பா திருவடி பட்டது, பகவானுடைய திருவடி ஸ்பர்சப்பட்டது. அப்புறம் பூரா சிவபெருமானுடையதான ஜடையில அலங்கிருத்தமாக இருந்து அவனை ஆனந்தப்படுத்தி அலக்கனந்தா அப்படின்னு அவனுடைய அலகங்கள் ஆகிய கேசங்களுக்கு ஆனந்தத்தை படுத்தி இப்படியாக ஜடாபாரத்தில் அவன் வச்சுருக்கிறதுனாலே அவனுக்கு கங்காதரன்னு பேரையும் கொடுத்து, அப்புறமா வரும்போதே ஜன்னுன்ற மகரிஷி வாய் வழியாக போய் காது வழியாக வந்ததால ஜாஹ்னவியின் பேர் பெற்று இப்படியெல்லாம் பலவேறு விதமான சம்பந்தங்களால் நிறைக்கப்பெற்றது கங்கை. அதில் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்படுறியே பூர முழுக்க ஹிருதயத்தில் பகவானை தேக்கி வச்சுட்டு வாயினால் பகவன் நாமத்தை சொல்லிட்டு காய்கமாக சரீரத்தினால ஆடி பாடி இப்படி பரமப்பிரேமையோடு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய பாததூளி கோடி மடங்கு கங்கையை காட்டிலும் உயர்ந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா அவ மனசுல வச்சுண்டு நாமத்தை சொல்றா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஆண்டாள் சொன்னது போல அதனாலேயே அவளுடைய பாததூளி உயர்ந்தது அப்படின்னு சொல்றார் இந்த 2வது பாசுரத்துல. மேல அடுத்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.